பாருங்க இப்ப உங்களுடைய பொருட்களை விட்டப்போ 8வது வினாவுல பின்வரும் தகவல்கள் எக்ஸ்வைசட் என்ற மூலப்பொருள் தொடர்பான ஆர்டி என்ற ஒரு அலகை உற்பத்தி செய்ய 2.5 கிலோ எக்ஸ்வைசட் மூலப்பொருள் தேவை. அப்ப ஆர்டி என்பதுதான் முடிவு பொருள். அதை உருவாக்க எவ்வளவு மூலப்பொருள் தேவை? எக்ஸ்வைசட் 2.5 கிலோ மூலப்பொருள் தேவை. அப்ப விலை கொள்ளுங்க. இப்ப எதை வாங்க போறாங்க? மூலப்பொருளையா முடிவு பொருளையா? மூலப்பொருளை வாங்கித்தானே முடிவு பொருளை உருவாக்க போறோம். ஆர்டி பொருளுக்கான வருடாந்த கேள்வி 4000. ஆர்டிக்கான வருடாந்த கேள்வி 4000. அதுக்குன்னு இப்போ நீங்க இஎஃப்யூக்கு டி கெடுக்கணும் 4000 இல்ல. அந்த 4000 முடிவு பொருள். அப்ப உங்களுக்கு எவ்வளவு மூல பொருள் பாவனை இல்லைன்னா எவ்வளவு மூலப்பொருள் தேவைன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப எதை வாங்கி எதை உருவாக்க போறாங்க? எக்ஸ்வைசட வாங்கித்தான் எதை உருவாக்க போறாங்க? ஆர்டி. அப்ப நீங்க முதலாக டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப டி என்பது வருடாந்த கேள்வி. வருடாந்த கேள்வினா மூலப்பொருளுக்கு முடிவு பொருளுக்கு அல்ல. அப்ப இங்க கொடுத்திருக்க மூலப்பொருளுக்கா முடிவு பொருளுக்கா? அந்த ஆர்டி என்பது மூலப்பொருளா முடிவு பொருளா? முடிவு பொருள். அப்ப நீங்க அதன் மூலப்பொருள் எவ்வளவு தேவை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆர்டி உருவாக்க எவ்வளவு மூலப்பொருள் தேவை? 2+5. அப்ப 4000க்கு 2+5 பெருக்கி கொடுங்க. எவ்வளவு வரும்? 10,000 கிலோகிராம் மூலப்பொருள் தேவை. இதான் வருடாந்து பாவம். அப்ப டிக்கு நீங்க போட வேண்டியது 10,000 கிலோகிராம். 8வது என்ன செய்யறோம்? அடுத்துமா கட்டளை அலகொன்றுக்கான கிரேன் 30 ரூபாய். அதிக அவசியம் இல்லை. கட்டளை ஒன்றுக்கான கிரேன் 150 ரூபாய். CO ஒரு கட்டளைக்கான கிரேன் 150 ரூபாய். அலகொன்றுக்கான வருடாந்த இருப்பு பராமரிப்பு கிரயம் கொள்வனவு கிரயத்தின் 10%. CH கொள்வனவு கிரயம் 30 ரூபாய். அதுக்கு 10% பிள்ளை. 10,000 ரூபாய் 3 வரும். ரூபாய் 3 வரும். CH இப்ப உங்களுடைய வினாக்கு இந்த தகவலை கொண்டு சிக்கன கட்டளை கணியத்தையும் இட வேண்டிய கட்டளைகளை எண்ணிக்கை படிக்கிறாங்க. அப்ப EOQ 2 DCOவின் கீழ் CH முழுவதில் வர்க்கம் 3. அப்போ 2 D எவ்வளவு டிமாண்ட்? 10,000. பணம் CO ஒரு கட்டளைக்கான கட்டளை 150. CH 3 ரூபாய். எவ்வளவு விட நேரம் 1000 கிலோ. அப்ப 1000 கிலோ EOQ. அப்ப EOQ 1000 கிலோ. இட வேண்டிய கட்டளைகள் எண்ணிக்கை அது நம்பரை போட வருஷத்துக்கு தேவையான பொருளை ஒரு தடவை வாங்குறதால வருஷத்துக்கு தேவையான பொருள் 10,000 கிலோ. ஒரு தடவை வாங்க போறீங்க 1000. எத்தனை கட்டளை? 10 கட்டளை. அப்ப 10 கட்டளை போட்டீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்கிடும். அடுத்து மேலுள்ள தகவல் அடிப்படையில் இருப்பு பராமரிப்பு கிரயம் என்ன? இருப்பு பராமரிப்பு கிரயம் CH cost of holding. ஒரு அலகுக்கான வருட பராமரிப்பு கிரயம். ஒரு அலகு வருட பராமரிப்பு கிரயம் CH into சராசரி இருப்பு EOQ 2. ஒரு அலகு பராமரிப்பு கிரயம் 3 ரூபாய். அது தர EOQ கண்டுபிடி 1000. அப்ப 1000 கீழ் 2 வரும் 500. அப்ப 500 தர 3 வரும் 1500 ரூபாய் பராமரிப்பு. சரி அப்படியே அந்த முன்பக்கம் பாருங்க. இந்த பொருளாதார கட்டளை கணியத்தை கணிக்கும் போது அடிப்படையாக கொள்ளப்படுகிற கருதுகோள் கொடுத்திருக்கப்பட்ட எடுகோள்கள் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளும். EOQ கணிக்கும் போது எடுக்கிற எடுகோள்கள் இப்போ EOQ கணிக்கும் போது நாம எடுக்கிற எடுகோள்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5-6 எடுகோள் எடுப்போம். அது முதலாவது எடுகோள் வருடாந்த இருப்பு நுகர்வு உறுதியாக தெரியும். ஏன்னா வருடத்துக்கான இருப்பு தேவை நிலையாது. ஒரு வருஷத்துக்கான இருப்பு தேவைன்றது நிலையாத்தான் அந்த இருக்கு.
அது மாற்றப்படுகின்ற எடுத்தா இந்த சமன்பாடு நீங்க அப்ளை பண்ண வேணாது. வருஷத்துக்கு இப்போ எவ்வளவு வருஷத்துக்கான பொருள் தேவை? 10,000 10,000. அதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை. அது முதலாக இருக்கு. இரண்டாவது பாருங்க, இருப்பு பெருவனவு கிரயம் கட்டளை கிரயமும் உறுதியானது. உறுதியானது வேலை பெற்றுள்ளோம் நிலையானது. இருப்பு பேரல் கிரயமும் நிலையானது. அது உறுதியானது நிலையானது. அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. பட் நடைமுறையில மாறும் மாறாது. ஜனவரி ஒதுக்கிய ஜனவரி கொண்டு வரா மே மாதம் இருக்கும் நிச்சயமா இல்லை. பெட்ரோல் கட்டணம் கூடும், டீசல் விலை கூடும். ஆனா அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த போக்கில போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதனால வெளியே வச்சிருக்கோம். கட்டளை கிரயம் நிலையானது, பராமரிப்பு கிரயம் நிலையானது. கட்டளையிடப்பட்ட இருப்பு தொகை உறுதியாக கிடைக்கும். கட்டளையிடப்பட்ட இருப்பு தொகை உறுதியாக வணிகத்தை வந்தடையும். அடுத்து இருப்பு அலகுகளின் விலை, இருப்பு அலகு விலை பொருளைக்கான கொள்விலையில் மாற்ற விலைப்பட நிலையாக. அடுத்த இழிவிருப்பு மட்டம் பூச்சத்துல காணப்படும். அதனால இழிவிருப்பு மட்டம் என்றால் நாங்க அடுத்து படிப்போம். ஒரு வணிகத்துல பேண வேண்டிய இருப்பு மட்டங்கள் ஸ்டாக் லெவலா உச்சரிப்பு மட்டம், இழிவிருப்பு மட்டம். இழிவிருப்பு மட்டம்னா மினிமம் வச்சிருக்க வேண்டிய இருப்பு. அந்த இருப்பு பூச்செடில் தான் காணப்படும் அப்படின்ற ஒரு எடுத்துக்கணும். அப்போ 4 எடுப்போம் இஓபி படிக்கணும். ஒன்று வருடத்துக்கு இந்த ஃபோர்முலா வச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஃபோர்முலா என்ன இருக்கு? 2 டீனா வருஷத்துக்கான கேள்வி நிலையானது. டிஓ என்றால் கட்டளை ஒன்றுக்கான கேள்வி நிலையானது. டிஹெச் என்றால் பராமரிப்பு நிலையானது. அதனால 3 அழகுக்கான கொள்விலையும் நிலையானது. கட்டளையிடப்பட்ட பொருள் உறுதியாக வணிகத்தை வந்து சேரும். இழிவிற்கு மற்ற என்ன இருக்கும்? நிச்சயமா காணப்படும். மற்ற விஷயம், நீங்க இஓகியூ கமையன் இருப்புக்களையும் கணிச்சீங்கன்னா அதன் போது இருப்புண்ட கட்டளை கிரையும் இருப்பின்ற பராமரிப்பு கிரையும் ஒண்ணு கூட எப்படி இருக்கும்? சமன் தான். இஓகி கமைய இருப்பு கிரையும் கணிக்க போதுமா? எதுவும் சமனா இருக்கு சொல்லுங்க. கட்டளை கிரையமும் பராமரிப்பு கிரையும் சமனா இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்கா? அதை நினைச்சுக்கணும். இருப்புக்களானது பொருளாதார கட்டளை கணியத்தின் அளவுக்கேற்ப இருப்புக்களானது பொருளாதார கட்டளை கணியத்தின் அளவுக்கேற்ப பொருளாதார கட்டளை கணியத்தின் அளவுக்கேற்ப கொள்வனவு செய்யும் போது இஓகியூ கமைய பொருட்களை வாங்கிட்டு இருப்பு தொடர்பான டேஷ் டேஷ் இருப்பு தொடர்பான கட்டளை கிரயமும் மொத்த கட்டளை கிரயமும் அதோட பராமரிப்பு கிரயமும் கட்டளை கிரயமும் பராமரிப்பு கிரயமும் இருப்பு தொடர்பான கட்டளை கிரயமும் இருப்பு தொடர்பான பராமரிப்பு கிரயமும் ஒன்றுக்கொன்று சமனானதாக காணப்படுவதுடன் இருப்பு தொடர்பான மொத்த கிரயமானது இழிவு நிலையில் காணப்படும். இருப்பு தொடர்பான மொத்த கிரயமானது இழிவு நிலையில் நல்லாவே மினிமைஸ் பண்ணிருக்கும். இருப்பு தொடர்பான மொத்த கிரயமானது இழிவு நிலையில் காணப்படும். ஓகே, ரைட். ஆறாவது வினா வாங்க இருக்கும். ஆறாவது வினா வினாலுக்கு மாறுவாங்க. இந்த பகுதி ஒன்று வினா பத்திரங்கள் வரும். ஆறாவது வினா, பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றின் உற்பத்தி பொருள் எம்முடன் தொடர்பானது. பொருளாதார கட்டளை கணியம் இஓகி 5000 வழங்கலாம். அப்ப உங்களுக்கு இஓகி கொடுத்திருக்கு 5000 வழங்கு.
கட்டளை ஒன்றுக்கான கிரயம், ஒரு கட்டளைக்கான கிரைய பிள்ளைகள் 5000 ரூபாய். ஒரு கட்டளைக்கான கிரைய 5000. கட்டளை ஒன்றுக்கான கிரைய 5000 ரூபாய். ஆறாவதுனா கட்டளை ஒன்றுக்கான கிரயம் 5000. இருப்பு வைத்தல் கிரயம் வருடம் அழகு ஒன்றுக்கு 800 ரூபாய். இருப்பு வைத்தல் கிரயம்னா ஒரு அழகுக்கு வருஷத்துக்கு 800 ரூபாய். மொத்தம் இல்ல, ஒரு அழகுக்கு தான் 800 ரூபாய். அப்படின்னா கட்டளைகள எண்ணிக்கை என்ன? நம்பரை போடு. மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் என்ன? டோட்டல் இன்வென்டரி ஹோல்டிங் காஸ்ட். எப்படி எடுக்கலாம்? கட்டளைகள எண்ணிக்கை கேட்டா அப்ப வளமை என்ன சமன்பாடு போடுவோம்? சொல்லுமா, வளமை என்ன சமன்பாடு போடும்? நம்பரை போட என்னென்ன எப்படி இருப்போம்? டிஏ இஓக்யூவால பிரிக்கணும். என்ன இப்ப உங்களுக்கு இந்த சமன்பாடு இஓக்யூ தெரியுமா? தெரியும். சந்திரகலை இஓக்யூ எவ்வளவுமா? 5000. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? டி தெரிஞ்சதானே என்ன எடுக்கிறதுக்கு. அப்ப இந்த டியை கணிச்சு கொள்ள நீங்க இஓக்யூ ஃபார்முலா பயன்படுத்தணும். இஓக்யூட ஃபார்முலா போடுங்க. உங்களுக்கு இஓக்யூ தெரியுமா? எவ்வளவு இஓக்யூ? 5000. டிஓ தெரியுமா? எவ்வளவு? அதுவும் 5000. சிஹெச் தெரியும் எவ்வளவு? 800. இப்ப நீங்க இஓக்யூக்கான ஃபார்முலா போட்டு எடுக்காம எடுக்கலதான் கொஞ்சம் வேலை இருக்குதான். எப்படி எடுக்கிறது? இஓக்யூ சமன்பாடு 2 டி டிஓக்கு சிஹெச் முழுவதும் என்னமா வர்க்கம் மூலம் அப்படி போடுவீங்க. இப்ப உங்களுக்கு தேவை டி. இந்த டியை தான் கணிக்க போறோம். இந்த டியை தான் எடுக்க போறோம். இப்ப இந்த டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இஓக்யூ தெரியும். 5000. சரி, 5000 போட்டுங்க. வர்க்க மூலம் 2 டிமாண்ட் கண்டுபிடிக்க போறோம். டி தான் கணிக்க போறோம். சிஓ தெரியும். ஒரு கட்டளைக்கான கிரையம் தெரியும். ஒரு கட்டளைக்கான கிரையம் 5000 ரூபாய். ஒரு கட்டளை போறதுக்கு 5000 ரூபாய் டிவைட் பை சிஹெச். எவ்வளவு? அழகு பராமரிப்பு. அழகு பராமரிப்பு சொல்ல 8 ரூபாய். சரி, எவ்வளவு? இப்ப இந்த டி எடுக்கலாமா? இனிப்புள்ள மெத்தானே. இனி என்ன செய்யுங்க? இப்போ வர்க்க மூலம் சமன்பாடுகள் வந்தா வர்க்கமூலம் சமன்பாடுகள் வந்தா வர்க்கம் வரும். இனி அதுக்கு செய்யணும், வேற என்ன செய்யும்? அப்ப எப்படி போடுவீங்க? இப்போ 5000 வர்க்க மூலம் இங்க வந்தா வர்க்கம் வரும். இனி மெத்தட் ஃபுல்லா பிரிக்கிற 800 வந்தா பெருக்கும். பெருக்கிற இது 2 நேரடி போட்டுக்கோமா? நேரடி போடுமா? 2 தர 5000 10,000. 10,000 பெருக்கு இங்க வந்த 10,000 பிரிக்குமா? இப்ப இதை செஞ்சு எடுத்தீங்கன்னா 2 மாண்டும் சரிடா. ஈஸியா ஒரு வேலை பண்ணிக்கணும். 5000 வர்க்கம் என்ன? 5000 தர 5000 தானே. 5000 வர்க்கம் என்ன? 5000 தர 5000. அப்ப எத்தனை சைவர் வரும்? இங்க ஒரு 3 சைவர் இருக்கா? இன்னொரு 3 சைவர் வருமா? எவ்வளவு? 6 சைவர். 5000 தர அப்படின்னா 5 தர 5 எவ்வளவு? 25. அப்ப 25 போட்டு எத்தனை சைவர்? 6 சைவர் தர இந்த 800. அது கீழே 10,000. இப்ப பாருங்க, டிஏ நீங்க கணிச்சு கொள்ளலாம். அப்ப டி வரும், டிமாண்ட் வரும். இந்த 4 சைவருக்கு இந்த 4 சைவர் கட், அங்கே 2 சைவர் கட் பண்றேன், இங்க 2 சைவர் கட் பண்றேன். அப்ப வரும் 25,000 8,000 பேருக்கு விட்டா வரும் 10. சரி, 25,000 எவ்வளவுமா? 20 லட்சம். 20 லட்சம் டி. 20 லட்சம் டி. அந்த டிமாண்டை இங்க போடுங்க 20 லட்சம். இப்ப இந்த டிமாண்டை நீங்க இங்க போட்டு இதை பிரிச்செடுத்தீங்கன்னா எண் வரும். நம்பரை போட சொல்லும். கொஞ்சம் சுத்தி வளைச்சு போற வேலை தான். அப்ப இந்த 3 தடவை கட் பண்ணி விட்டீங்கன்னா 4 எத்தனை கட்டளை? எத்தனை கட்டளை? 400 கட்டளை. அப்ப கட்டளைகள் எண்ணிக்கை 400. கட்டளைகள் எண்ணிக்கை 400. இப்படி போகணும் பிள்ளை. முதல்ல டிமாண்ட கண்டுபிடிச்சோம். இஓக்யூ சமன்பாடு வச்சுக்கொள்ளு. டிமாண்ட கண்டுபிடிச்சு அப்ப அந்த டிமாண்ட் எங்களை பயன்படுத்தி டிஏ இஓக்யூவோட பிரிச்சா கட்டளைகள் எண்ணிக்கை வரும். சரி,
ஆனா இதை விட இலகுவான இன்னொரு வழி இருக்கு. இதை விட ஈஸியா இன்னொரு மெத்தட் இருக்கு. சரி, அது இந்த இன்னொரு மெத்தட். அதன் இன்னொரு மெத்தட் அங்க பாருங்க. அல்லது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இயோக்கிவின் போது கட்டளைகளையும் பராமரிப்புகளையும் ஒன்று கொண்டு சமம். என்ன சிஓவும் சிஹெச் ஒன்று கொண்டு சமம் தானே. மொத்தமா மொத்த கட்டளைகளையும் மொத்த பராமரிப்புகளையும் சமம். இப்போ உங்களுக்கு கட்டளைகள் எப்படி எடுப்பீங்க? ஒரு கட்டளைக்கான கிரயம் தர கட்டளைகளின் எண்ணிக்கை. ஒரு கட்டளைக்கான கிரயம் நம்ம CO இன்டு நம்பர் ஆஃப் கோட். நான் வேறுபடுத்தி பாருங்க. கேபிட்டலா போட்டுக்க மொத்த கட்டளை கிரயம், சிம்பிளா போட்டுக்க ஒரு கட்டளைக்கான கிரயம். மொத்த பராமரிப்பு கிரயம் எடுக்கும் CH இன்டு EOQ 2. பாருங்க, ஐடியா பார்த்துக்கணும். இதுதான் தேவை, ஐடியா தான். இப்ப உங்களுக்கு இந்த CH தெரியுமா? தெரியும் தானே. நான் எவ்வளவு அழகு பராமரிப்பு தெரியும்? 800 ரூபாய். EOQ தெரியுமா? நான் எவ்வளவு EOQ? 5000. அதன் கீழ் 2. எங்க கணிக்கணும் தெரியுமா? ஒரு அழகு கட்டளை கிரையும் ஒரு கட்டளைக்கான கிரையுமோ தெரியும். ஒரு கட்டளைக்கான கிரையும் 5000. இப்ப பாருங்க, ஈஸியா என்ன எடுக்கும்? இவ்வளவு பெரிய வேலை போக தேவை. பட் அந்த ஐடியா நமக்கு வந்திருக்கும். இயோக்கியின் போது கட்டளை கிரயமும் பராமரிப்பு கிரயம் ஒன்று கூட எப்படி இருக்கும்? சமனா இருக்கும் ஐடியா. இப்ப செய்ய பார்ப்போம். இப்ப செய்யுங்க. இதை பிரிச்சுட்டோமா? நீளமா 400. அப்ப 400 தரவரும் 5000 பெருக்கிற 5000 இது வந்து பிரிக்கும். அப்ப இந்த 5000 5000 திருக்கிட்ட 1. அப்ப என் சமன் எவ்வளவு வரும்? ஓகே, நேரடி விட. ஏன்னா இவ்வளவு பெரிய வேலை போக தேவை. அப்ப கட்டளைகள் எண்ணிக்கை 400. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 400. அடுத்து மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் தெரியும் உங்களுக்கு. விட எவ்வளவு மொத்த இருப்பு வைத்தல் கிரயம்? இது ரெண்டு பெருக்க வரத்தானே. சொல்லுங்க, 800 தர 5000 2 எவ்வளவு? 2 பிடிச்சா 400. 400 5000 தர பிரிக்க கொடுங்க எவ்வளவு? 20000. எவ்வளவு வரும்? 20000. மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் 20000 தானே. சரி, 20 லட்சம். 20 லட்சம். இதெல்லாம் மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் 5000 2 தர 800 பிரிக்கினா 400. 400 5000 20 லட்சமா? 20 லட்சம். சரி, அப்படியே வாங்க அடுத்து. சரி, இப்ப 7வது வினா இதே மாதிரி தான் சரி. 7வது வினா இதே பட்டன் தான். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. பொருளாதார கட்டண தொகை 2200. அப்ப அதனை ஈயோக்கு ஒரு கட்டளைக்கான செலவு 30 ரூபாய். ஒரு அலகுக்கான இருப்பு வைத்தல் செலவு 3 ரூபாய். இப்ப வருடாந்த கேள்வி என்ன? டி, இருப்பு தொடர்பான மொத்த கிரயம். அப்ப நீங்க கட்டளை கிரயத்தை பராமரிப்பதை கூட்டியது.
டி எடுக்கலாம். முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, கட்டளைகளோட எண்ணிக்கை எடுங்க. இதே ஃபார்மட்ல COPH எப்படி கொண்டு இப்போ பராமரிக்கிற மொத்தம் கட்டளைக்கிற மொத்தத்துக்கு சமன் தானே. இதே சமன்பாடு வச்சுக்காம என்ன எடுக்கு, என்ன எடுத்துட்டீங்கன்னா கட்டளைகளோட எண்ணிக்கை எடுத்துலாம். எப்படி இருப்பாங்க கட்டளைகளோட எண்ணிக்கை எப்படி வரும், DEOQ வர பிரிச்சு. முதல்ல என்ன எடுத்துட்டீங்கன்னா EOQ தெரியுமா, அப்ப அது பெருக்கிட்டா டி வரணும். ரிவர்ஸ் பண்ணி செய்யுங்க. சரி, முதல்ல நீங்க என்ன எடுங்களேன், நம்பரை போட சொல்லுங்களேன். முதல்ல நீங்க கட்டளைகள் எண்ணிக்கை எடுங்க. நான் செய்ய போறோம் 7வது வினா. 7வது வினா செய்ய போறோம் இல்லைன்னா இந்த சமன்பாடை போடலாம் தானே. இந்த சமன்பாடை போட்டு டி எடுக்கலாமா இல்லதா எல்லாம் தெரியும்டா. EOQ தெரியும், CO தெரியும், CH தெரியும், ரெண்டும் தெரியும். அப்படி எடுக்கலதா கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கு நீங்க இந்த மெத்தடுக்கு போட்டு கட்டுறது. இந்த மெத்தட்ல வாங்க, இதுல ஈஸி. முதல்ல நீங்க எடுக்க பார்ப்போம் என்ன நம்பர் ஆஃப் ஓடஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஓடஸ் CH எவ்வளவுமா, ஒரு ஆளுக்கு 7வது வினா சிறப்பு. ஒரு ஆளுக்கு பராமரிப்பு கிரயம் 3 ரூபா. EOQ கொடுத்திருக்கு 2700. அதன் கீழ் 2 கட்டளை ஒன்றுக்கான செலவு 30 ரூபா. இப்ப நீங்க என்ன எடுக்கலாம், விட இதெல்லாம் இந்த கால்குலேஷன் இதெல்லாம் செஞ்சு வரும் 4050 வர. அவ பெருக்கிற பண்ணிட்டு வந்தா பிரிக்கும். அப்ப என்ன 135. அப்ப எத்தனை ஓடஸ் போடணும், 135 ஓடஸ் போடணும். இப்ப அங்க என்ன குழந்தைங்க போடுங்க. அப்ப கட்டளைகள் எண்ணிக்கை 135. EOQ தெரியும் 2700. EOQ என்ற பிள்ளைகள் ஒரு தடவையில கட்டளையிட்ட அளவு தானே, ஒரு கட்டளையில பெற்றுக்கொள்கிற இருப்பின் அளவு. ஒரு கட்டளையில பெற்றுக்கொண்ட இருப்பின் அளவு 2700. டிமாண்ட பயன்படுங்க. அப்ப டிமாண்ட் 135 பிரிக்கிற 2700 வந்தப்ப பெருக்கும். சோ டி சமன் எவ்வளவு, 3,64,000. அவ்வளவுதான், 3,64,500 அலைகள்னு போடுங்க. நீ மத்த சமன்பாடு போட்டா இதே ஆன்சர் தான் வரும். அடுத்தமா இருப்பு தொடர்பான மொத்த கிரயம். அப்ப கட்டளை கிரயத்தையும் பராமரிப்பு கூட்டிருக்கு. ஏதாவது ஒண்ணு கணிச்சா போதும். ஒண்ணு கணிச்சா அது 2வது பிரிவுக்கா சரி. இதை எடுங்க போ, இதே வச்சுக்கணும் 3 தர இது தரமா பராமரிப்பு கிரயம் எவ்வளவு, 450. சொல்லுங்க 3 தர 2000 இருக்கு, 2 தர எவ்வளவு பராமரிப்பு கிரயம் 3050. அப்ப கட்டளை கிரயமும் சரி 4050 தான் வரும். மொத்த கிரயம் தானே கேட்டிருக்கு. அப்புறம் என்ன கூட்டினா 9000, சரி 8000. அப்ப இருப்பு தொடர்பான மொத்த கிரயம் 8000. பராமரிப்பு கிரயமும் கட்டளை கிரயமும் சமன் தானே போல EOQவின் போது. ஒரு கட்டளை கிரயத்து CO, ஒரு கட்டளைக்கான கிரயம் தர நம்பரை போட, ஒரு கட்டளைக்கான கிரயம் 30 ரூபா, நம்பரை போட 135. சரி கொடுங்க 4050 வருது. சரியா, அவ 6 சரி 7 சரி 8 செஞ்சோம். சரி அப்படி 9 சரி. 10வது பரப்பிக்கோன் 10வது அது நோட்ஸ் கேள்வினா 10வது சிக்கன கட்டளை தொகை மாதிரிக்கான எடுகோலாக இல்லாதது எது. அப்ப எதை நம்ம எடுகோல் எடுக்க மாட்டோம். இப்ப பார்த்தோம் 6 எடுகோல் பார்த்தோம். முதலாவது எடுகோல் மொத்த இருப்பு வைத்தல் கிரயமானது சராசரி சரக்கு இருப்பு மட்டத்துடன் நேரடியாக மாறுபடும். சரிதானே,
மொத்த இருப்பு வைத்தல் கிரையும் அது எடுகோல இல்லாட்டியும் அதை கூட்டுறது சரி. இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா இங்க பாருமா சிஹெச்சுக்கு என்ன சமன்பாடு சிஹெச் சமன் ஒரு அளவு பராமரிப்பு இஓக்கியின் கீழ் 2 தானே. இந்த போர்ஷனை தான் நாங்க என்ன சொல்லுவோம் சராசரி இருப்பு. அப்ப இதோட நேரடியா மாறுபடுறது என்ன அர்த்தம் இது அதிகரிச்சா இது என்ன செய்யும் அதிகரிக்கும் அதான் அர்த்தம். அப்ப நேரடியா மாறுபடும் சரியா. சராசரி இருப்பு கூடுச்சுன்னா இருப்பு பராமரிப்பு கூடும். மொத்த கட்டளை கிரயமானது கட்டளையிடும் எண்ணிக்கையுடன் நேரடியாக மாறுபடும். அதுவும் சரி. கட்டளை கிரைய சமன்பாடு எழுதப்பட்டிருக்கும் இந்த சமன்பாடு தானே. அப்ப என்ன அதிகரிச்சா என்ன அதிகரிச்சா அப்ப இது என்ன செய்யுது அதிகரித்தானே. அதான் நேரடியா மாறுபடும். எப்பவுமே பெருக்கலின் போது நேரடியா மாறுபடும். பிரித்தலின் போது